எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பசங்கள கூப்பிட்டுட்டு வந்திருக்கிற இடம் வந்து பசங்க வந்து இன்டோர்லேயும் விளையாட முடியும், வெளியில் போய் அவுட்டோர்லேயும் வந்துட்டு கால்ஃப் விளையாட முடியும். பசங்களுக்கு இப்போ லீவாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஓவராக தான் போகுது. அதை கம்மி பண்ணணும் அப்படின்னா நாம் அட்லீஸ்ட் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாதான் அவங்கள எங்கேயாச்சும் வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து வெளியில் 2 பேரும் சேர்ந்து தண்ணி வச்சு விளையாடிட்டு இருந்தானுங்க. அடுத்த நாள் வந்து வீட்டில் பராட்டா பண்ணுறோன்னு சொல்லிட்டு காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் டின்னருக்கு தான் ரெடி ஆச்சு. ரெகியோட பர்த்டே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு கேம் சென்டர் வந்தாச்சு. இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால் பசங்களை இங்கே கூப்பிட்டுட்டு வர ஐடியாவே இல்லை. இருந்தாலும் இந்த கேம் சென்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொன்னாங்களேங்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். பசங்க 2 பேரும் ஒரு கேமை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்களோ இங்கே, அந்த அளவுக்கு வந்து அந்த டிக்கெட்டை கலெக்ட் பண்ணுறதுல பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. இந்த டிக்கெட் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம காயின் போட்டு அந்த கேம் விளையாடிட்டு இருப்போமா, விளையாட முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 டிக்கெட் வின் பண்ணியிருக்கீங்க, இல்லை 20 டிக்கெட் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு 10 டிக்கெட் வந்து அந்த மிஷின்லேருந்து வெளியில் வரும். இந்த மாதிரி ஒரு கேமும் விளையாடும்போது நமக்கு டிக்கெட் கிடைக்குமா, இந்த எல்லா டிக்கெட்டையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி டோட்டலாக எத்தனை டிக்கெட் இருக்கோ அந்த டிக்கெட்டை கொண்டு போய் நம்ம என்ட்ரன்ஸில் கொடுக்கும்போது அங்கே ஒரு டாய் ஏரியா மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போ 200 டிக்கெட் இருக்குது, 300 டிக்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இந்த வாங்குறதுக்கு தான் பசங்களுக்கு இந்த டிக்கெட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஆர்வம். வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது, எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம். ஆனால் நாம் டோக்கன் வாங்கணும். ஃபர்ஸ்ட்டு நாம் உள்ளே என்ட்ராகும்போது டோக்கன் வாங்கிட்டு தான் வந்தோம். இப்போ நம்ம $10 டோக்கன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 40 டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு காயின் மாதிரி இருக்கும். ஒரு மிஷின்லேயும் நம்ம 2 காயின் இல்லை 4 காயின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே காலி ஆயிரும். உள்ளே விளையாடுறதுக்கு நாம் டோக்கனுக்கு தான் பே பண்ணோம். ஸோ டோக்கன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கோம். வெளியில் வந்து விளையாடுறதுக்கு நம்ம மறுபடியும் பே பண்ணணும். வெளியில் வந்த உடனே லைட்டாக மழை தூர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்தவர் என்ன சொன்னாருன்னா, மழை ரொம்ப பேஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. சரி, மழை வரலையில், வர்ற வரைக்கும் நாங்கள் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து பம்பர் போட்டு விளையாட போகிறோம் அப்படின்னாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி விளையாட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இல்லை தீம் பார்க்லாம் போனோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பம்பர் போட்டால் பார்க்க முடியும். இது வந்து தரையில் விளையாடுற மாதிரியும் இருக்கும், தண்ணியில் விளையாடுற மாதிரியுமே இருக்கும். தரையில் விளையாடுறத விட பசங்களுக்கு இந்த தண்ணியில் இருக்கிற இந்த பம்பர் போட்டில் விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த தண்ணியில் விளையாடுற மாதிரி இருக்கிற இந்த பம்பர் போட்டில் நம்ம வந்து பக்கத்தில் விளையாடுற பிளேயர் மேலே வந்துட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளே பண்ணும்போது ஒருத்தன் மேலே ஒருத்தன் தண்ணி அடித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இதில் விளையாடுறது ரொம்ப த்ரில்லாக தான் இருந்துச்சு. ஸோ 2 பேருமே வந்து நல்லாவே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் விளையாடுறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ 15 மினிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டானுங்க. இந்த இடத்துக்கு வந்ததே இந்த கேமை விளையாடுறதுக்காக தான். மழையே பேஞ்சாலும் இன்றைக்கி நாங்கள் இங்கே விளையாடாமல் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தானுங்க. மினி கோல்ஃப் கோர்ஸோட ரூல்ஸ் என்னென்னா, கையில் இருக்கிற கிளப்பை வச்சு பாலை கீழே வச்சு தட்டி விட்டு அங்கே இருக்கிற ஹோலில் போய் விழுகணும். இப்போ 4 பிளேயர் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பிளேயரும் எத்தனை டைம் வந்து அந்த பாலை தட்டி விட்டு ஹோலில் போய் விழுக வச்சாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிறணும். மாதிரி இங்கே 18 ஹோல் இருக்கும். இந்த 18 ஹோல்லையும் பிளேயர்ஸ் வந்து எத்தனை டைமில் அந்த பாலை தட்டி விட்டு ஹோலில் விழுக வச்சாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து டோட்டல் போடும்போது எந்த பிளேயர் வந்து கம்மியான டைம் வந்து தட்டி விட்டு பாலை ஹோலில் விழுக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதுக்கெல்லாம் ரூல்ஸ் தெரிஞ்ச ஒரே ஸ்போர்ட்ஸ் என்னென்னா கிரிக்கெட்டு தான். அதுலேயே எனக்கு LBW சம்டைம்ஸ் குழப்பி போயிடுது. இதில் விளையாடாத ஒரு கேமுக்கு கூட்டிட்டு வந்து விளையாட ஆகணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ யாரும் அதிகமாக தட்டி விட்டு அந்த பாலை கொண்டுட்டு போய் ஹோலில் போட்டிருப்பாங்கன்னு. இந்த விளையாடுற ஃபீல்டு இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த இடம் வந்து ஒரே மாதிரியே இருக்காதுங்க. ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டா கொண்டுட்டு போய் ஹோலில் விழுந்துடணும். ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு டைப்பில் இருக்குது. ஒரு இடம்லாம் மேடும் பள்ளமுமா இருக்குது. ஒரு சில இடத்துல அந்த ஹோல் எங்கே இருக்குன்னே தெரியல. ஒரு சில இதில் சைடாக வச்சுருக்காங்க. தடைகளையும் தாண்டி நாம் அந்த பாலை கொண்டுட்டு போய் அந்த ஹோலில் சேர்க்கணும். ஒரே தடவையில் தட்டி விட்டு பால் விழுகிறது அப்படிங்கிறது எந்த ஒரு பிளேயராலையும் சாத்தியப்படாதுன்னு தான் நினைக்கிறேன்.